குருச்சரணம். கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17, 18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் லாமாஃபெரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளில் இருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடுவொலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறேன்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்குது, 7 நாட்கள் இருக்கு. இந்த 7 நாளில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நாளுக்குரிய அந்த வைப்ரேஷனுங்கிற அந்த அலைவரிசைகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன நம்ம பழங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன். புரிஞ்சுதா கண்ணுங்களா? தினப்படி மந்திரம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னா நீங்க சாமி தான் கும்பிடுவீங்க. அன்னைக்கு எந்த பழத்தை யூஸ் பண்ணலாம்னா அன்னாசி பழம். அன்னாசி பழத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓம் கிருணி சூர்யாய நமக, ஓம் கிருணி சூர்யாய நமக, இது எழுதிக்கோங்க. அடுத்தது திங்கக்கிழமைக்கு. திங்கக்கிழமைக்கு திராட்சை வச்சா நல்லது. ஓம் சௌம் சோமாய நமக. ரொம்ப சிம்பிள், இதை நீங்க எழுதி வச்சு சொல்றது ஈஸி. ஓம் சௌம் சோமாய நமக. அடுத்தது செவ்வாய்க்கிழமைக்கு. ஓம் பௌம் பௌமாய நமக, ஓம் பௌம் பௌமாய நமக. இதுக்கு என்ன மாதுளம்பழம். செவ்வாய்க்கிழமைக்கு மாதுளம்பழம் வைக்கிறப்பெல்லா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கானுங்களா. நான் காஞ்சி பரிவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். எங்க பார்த்தாலும் அவரை வச்சுட்டு அந்த குரு அப்படின்னு நினைப்பேன். நேற்று ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. என்னன்னா, அவருடைய சின்ன இது லைட்டிங்ல அவரோடது வரும். இந்த பிளக்கை சொல்லணும்னா அவருடைய போட்டோ லைட்ல இருக்கும். அது ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. சொன்னேன் அது இனிமேல் வராதுங்க, அது ரிப்பேர் ஆகி போச்சுன்னு. என்ன உடனே இங்கே என்ன பண்ணாங்க, அதை சொன்னாங்க. திரும்ப சொன்னா ஒரு எங்கேருந்து ஒரு ரெட் லைட் டாக் அப்படி வந்துச்சு. அம்மாடியே அப்படி நம்ம சொல்லக்கூடாது, மகா பெரிய குரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை அப்படியே எடுத்து பத்திரமா வச்சாச்சு. அது அப்புறம் ஒர்க் பண்ணல, அது வேற விஷயம். ஆனால் அதுலேருந்து ஒரு லைட் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு லைட் செப்பரேட்டாக ஒரு ரெட் லைட் அப்படி வந்துச்சு. கண்ணு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறையா, அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நடக்குது. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நமக்கு தென்படும். புரிஞ்சாக்கணுங்களா? அது மாதிரி நிறைய படிக்கணும். படிக்காமல் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ படிச்சிடலாம். படிக்கணுமே எத்தனை இருக்கு உங்களுக்கு. இல்லை யூடியூப்பில் ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி வரிசையாக இருக்குதே. இல்லை யூடியூப்பில் கூட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வருது, அதையும் நீங்கள் படிக்கலாம். புரிஞ்சாக்கணுங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ புதன்கிழமைக்கு வருவோம். ஓம் பும் புதாய நமக, ஓம் பும் புதாய நமக. புரிஞ்சா? பும் நம்ம சொல்ல முடியாது. ஓம் பும் புதாய நமக. அன்னைக்கு என்னன்னா, நீங்க வைக்க வேண்டியது சாதாரணமா ஒரு பொரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நவாப்பழம், அது நமக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்காது. அதனால பொரி வச்சு நீங்க கும்பிடலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னன்னா, வியாழக்கிழமைக்கு அது குருநாள் இல்லையா. ஓம் புரும் பிரகஸ்பதியே நமக, ஓம் புரும் பிரகஸ்பதியே நமக, ஓம் புரும் பிரகஸ்பதியே நமக. அதுதான் மந்திரம். அதுக்கு பேரிக்காய், இந்த பியர்னு சொல்லுவாங்க, வால் பேரிக்காய் அப்படி சொல்லுவீங்கல்ல, பியர்னு அப்படி இருக்கும். நாங்கள்லாம் டெய்லி பியர் சாப்பிட்றாள். நாங்கள் அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னா அதுக்கு டெய்லி பியர் சாப்பிட்றது. வெள்ளிக்கிழமைக்கு ஓம் சும் சுக்ராய நமக, சுக்கரன். கொய்யாப்பழம் போருங்கிறார் அவர். கொய்யாப்பழத்தை வச்சு விட்டிங்கன்னா போதும். கொய்யாக்காயை பழமும் வச்சு
ஓம் சும் சுக்ராய நமக ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு 10 9 தடவை சொல்லுங்க, ஒரு 3 தடவை சொல்லுங்க, இல்லை 6 தடவை சொல்லுங்க, இல்லை 21 தடவை சொல்லுங்க, சொல்லிட்டு பண்ணுங்க. அதை விட என்ன இருக்குது அப்படின்னு செய்யுங்க. அடுத்தது சனிக்கிழமை அன்னைக்கு ஓம் சம் சனேஸ்வராய நமக, ஓம் சம் சனேஸ்வராய நமக. அதுக்கு என்னன்னா பிளாக் கிரேப்ஸ். இந்த பிளாக் கிரேப்ஸ் கிடைச்சாச்சுனால ஈஸியாக கிடைச்சிடும். அப்படி கிடைக்கலன்னா பிளாக் பெரிஸ்ன்னு விற்பாங்க, அது வாங்கி வச்சு கும்பிடலாம். இப்போ 7 நாளைக்கு உண்டானதுன்னு சொல்லியாச்சு, மந்திரங்கள் சொல்லியாச்சு, என்ன வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டோம். புரிஞ்சாக்கணுங்களா? இதை ஒரு கஷ்டமே கிடையாது, செஞ்சுதான் பாருங்களேன், அது எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. வேற இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி 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 சக்கர். குட் லக். பாய்.